போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தமிழக முதல்வர் விஜய்க்கு அரசு வீட்டை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் விஜய் தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு 17 கிலோமீட்டர் பயணித்து வருவதால் வழிநெடுகிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதனால் அப்பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. மேலும் அலுவலக ஆலோசனைக்காக அவரது வீட்டுக்கு அமைச்சர்களும் அதிகாரிகளும் வந்து செல்வது கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. இப்பிரச்சனையை சுட்டிக்காட்டி புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. இதன் எதிரொலியாக தலைமைச் செயலகத்திற்கு எளிதில் வந்து செல்லும் வகையில் முதல்வர் விஜய் வீடு மாறுவதற்கு தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. தாவேக அரசில் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சுமார் 3000 அரசு கோப்புகள் அமைச்சர்களின் கையெழுத்துக்காக காத்திருக்கின்றன. இதனால் முக்கிய கொள்கை முடிவுகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. நிர்வாக பணிகளை விரைவுபடுத்த துறை ஒதுக்கீட்டு அறிவிப்பை உடனே வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என்பதால் துறைகள் ஒதுக்கீட்டில் தாமதம் என தெரிகிறது. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் அவர் உட்பட 9 பேர் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றனர்.